Your eyes tell love me. வெல்கம் டு எவ்ரி விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேனி மலை போக போகிறோம். இப்போது இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 6:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 15 kilometers ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பின்னாடி தெரிகிற காரில் தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ கிளம்புறப்ப உங்களை நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எப்படி போகிறோம், எந்தெந்த வழியில் போகிறோன்றத வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுங்க. நான் உங்களை வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு பார்க்குறேன். பாய் பாய். மாமா, காஃபி. எத்தனை வருஷமா பார்த்துட்டே இருக்கேன் மாமா. இந்த ஓடாத வண்டி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நாள் எப்படி ஓட போகுது பாரு. ஒரு வழியாக காய்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் நான் நினச்சி சீக்கிரம் வர முடியாது, லேட் ஆகிரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு 20 minutes வந்துட்டோம். பொன்னமராதிலேருந்து தேனி மேலே ஒரு 20 minutes. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு வேல், சின்ன வேல் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறினோன்னா இதுதான் என்ட்ரன்ஸு, பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ், ஆனால் இங்கே யாருமே அதிகமாக கூட்டம் இல்லை கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்த டைம் லேட்டுன்னு நினைக்கிறேன், கூட்டம் இல்லாதனால. இப்போ மேலே ஏற ஆரம்பிக்கலாம், வாங்க மேலே போகலாம். இப்போ நம்ம மேலே ஏற ஆரம்பித்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கோயில் இருக்குது, நான் சைடில் பார்த்துட்டேன். இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது விநாயகர் கோயில். ஆமாம், விநாயகர் கோயில் தான் கைஸ். சைடில் ஃபுல்லாக மலை தான், மலைக்கு மேலே தான் கோயிலே இருக்குது கைஸ். அதனால தான் தேனி மலை. ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாங்க விநாயகரை போய் கும்பிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம விநாயகரை கும்பிட்டாச்சு. இப்போ அப்படியே அது எதுக்காக தேனி மலைன்ற பேர் வந்துச்சுன்னு எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக தேனி மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து அதிகமாக தேன் கூடு கட்டுறனால தேனி மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் இன்னொன்று ஒரு நம்பிக்கையான விஷயம் நம்பப்படுறாங்க. அது தேன் கூடு இருக்குல்ல காய்ஸ், இப்போ வந்து தேன் கூடு கட்டுறது வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு 3 தேன் கூடு கட்டிச்சுன்னா அந்த ஊரில் விவசாயம் விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு நம்பப்படுது. அதுவே ஒரு 2 இல்லைனா 1 அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக விளைச்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் நம்பப்படுறாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமாகவே இந்த ஊர் மக்கள் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு 6:30க்கு வந்தனால
நாங்கள் சீக்கிரம் இப்போ சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து பூசாரி எங்களை நாங்கள் கீழே காரில் வரதை பார்த்துட்டு திறந்து வச்சுருக்காரு. சாத்த போனார், இப்போ வந்து திறந்து வச்சுருக்காரு. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் அதனால தான் சீக்கிரம் போயிட்டுருக்கோம் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா மேலே போகலாம், போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே வரலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இங்கே புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாக பழங்காலத்து பொருள், அதாவது அந்த காலத்தில் மக்கள்கள் பண்ண ஆர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்க முடியும். அதில் இந்த தேனி மலையும் ஒரு மலை. இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கவங்களாம், உட்காந்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டாஸ்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா இப்போ வந்து மலை வந்து செங்குத்தாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து சரியான செங்குத்தாக இருக்குது. ஏறுறது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான் நினைக்கிறேன். சரி, நம்ம ஏறி போடுறது தான் நம்ம டாஸ்க்கு. இப்போ ஏறி போகலாம். மேலே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருந்துச்சு. இப்போ வந்து சைடில் இந்த பக்கம்லாம் இருட்டாகிற மாதிரி இருக்குது. மணி 6:30 தான் ஆகுது. சைடில் பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனிச்சிட்ருக்கு. இப்போ வந்து மேலே போகலாம். பார்த்திங்கன்னா முருகன் கோயில் தெரியுது மேலே. இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக மேலே ஏறி போகலாம். இது வந்து ஏறிடலாம் காய்ஸ், பட் ஆனால் என்ன கொஞ்சம் மூச்சு வாங்குது, அவ்வளோதான். வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். பட் ஏறிடலாம், ஏற நினச்சா ஏறிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு பாதை இருந்திருக்கு காய்ஸ், ஸ்டெப்ஸு சைடில் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது. இது புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போனா ஃபஸ்ட்டெல்லாம் மலையில் தான் ஏறி போயிருக்காங்க. அப்போ அட்வென்ச்சராக இருந்திருக்கும் காய்ஸ், சீரியஸாக சூப்பராக இருந்திருக்கும். இப்போ தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க போல். வாங்க அப்படியே மேலே எல்லாம். மேலே பூசாரி நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க ஃபஸ்ட்டு போய் சாமியை கும்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், எந்த கோவிலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க தான். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் மேலே வந்தோன்னும் நல்லாயிருக்கு வியூலாம், கீழே இருந்து பார்க்குறதுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து சாமியை கும்பிட்டு உங்களை நான் கீழே வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், நான் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன். நாங்கள் தான் இப்போ லாஸ்ட்டு கஸ்டமர், அதாவது சாமியை கஷ்டப்பட்டு இப்போ பார்த்துட்டே வந்துட்டோம். ஒரு நாளைக்கு அவர் நிறுத்திட்டார் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு. இது வந்து லாஸ்ட்டு டைமாக, இதுக்கு மேலே 6:30 க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ கீழே இறங்கிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.